விநாயகர் தன்னோட அப்பா அம்மா தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கிட்டாரு. அதில் கோபமான முருகன் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி மலையில் வந்து குடியேறிட்டார். அன்னையிலேருந்து அவர் நின்ற இடம் பழனி அப்படின்ட்டு ஆயிடுச்சு. பழனி மலை அங்கே வர காரணமாக இருந்தவர் இடும்பன் அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து ஒரு தராசு மூலியமாக பழனி மலையும் இடும்ப மலையும் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுருக்காரு. இப்போ வந்து பழனி மலை எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்றதை பார்த்தோம். அடுத்ததாக பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை யார் உருவாக்குனா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கதையில் வந்து அகத்தியர், போகர் அப்படின்னு 2 சித்தர்கள் இருந்திருக்காங்க. அகத்தியர் வந்து தன்னை தேடி எனக்கு இப்படி நோய் இருக்குது, இதை குணப்படுத்தி கொடுங்கன்னு வரவங்க கிட்ட பஸ்பம், வில்லை அப்படின்ற இலையை கொடுத்து குணப்படுத்திட்டு இருந்திருக்காரு. போகர்கிட்ட இதே மாதிரி எனக்கு நோய் இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு தேடி வரும்